இது பப்பாளி கன்று. நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் அல்லது வீட்டுக்கு அருகில் உள்ள இடத்தில் பப்பாளி மரத்தை எளிதாக வளர்க்கலாம். வளர்ப்பு முறை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கடைகளில் வாங்கும் பப்பாளி பழத்திலிருந்து நல்ல சுவையான பழத்தின் விதைகளை எடுத்து நிழலில் உலர்த்தவும். பிறகு ஒரு சிறிய தொட்டியில் அல்லது வேறு ஒரு இடத்தில் விதைகளை நட வேண்டும். ஒரு அடிவரை கன்றுகள் வளர்ந்த பிறகு அக்கன்றுகளை நீங்கள் மாடித் தோட்டத்தில் உள்ள குரோபேக்குகளில் அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்தில் நடலாம். நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் நடவு செய்யவும். இயற்கை உரங்கள் உடன் சேர்த்து குழி தோண்டி நடவு செய்யவும். பப்பாளி தண்ணீரை அதிகம் விரும்பும், ஆனால் நீர் தேங்கக்கூடாது. 6 முதல் 8 மாதங்களில் பழம் தர துவங்கும். பூச்சி தாக்கம் வந்தால் இயற்கை பூச்சிக்கொல்லிகள், வேப்பெண்ணெய் கலவை பயன்படுத்தலாம். பப்பாளி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்களைப் பற்றி பார்ப்போம். பப்பாளி பழம் செரிமானத்திற்கு சிறந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் ஏ, சி நிறைந்தது. கண் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பப்பாளி விதைகள் குடல்வழி புழுக்களை அகற்ற உதவும். பப்பாளி இலைசாறு இரத்த அணுக்கள் அதிகரிக்க உதவுகிறது. ஒரு பப்பாளி மரம் வீட்டில் இருந்தாலே நமக்கு ஆரோக்கியமும் இயற்கையான பழமும் கிடைக்கும். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். இயற்கை வளங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் பார்ப்பதற்கு நன்றி.